Good morning, students. Higher secondary, second year, computer science, unit 4, lesson 11, தரவு தள கருத்துருக்கள், database concepts, part 1. Learning objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள். The concept of a database and relational database, தரவுத்தளம் மற்றும் உறவுநிலை தரவுத்தளம் பற்றிய கருத்துருக்கள், different components of the database, தரவுத்தளத்தின் பல்வேறு கூறுகள், types of database models, தரவுத்தள மாதிரிகளின் வகைகள், types of relationship, உறவு நிலையின் வகைகள், the concepts of relational algebra, உறவுநிலை இயற்கணிதத்தின் relational algebraவின் கருத்துருக்கள். முதலாவதாக டேட்டா, தரவு. Data are raw facts stored in a computer. A data may contain any character, text, word or a number. Example, Ramesh 16. Data, தரவு என்பது கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு உண்மைகள், ஒரு துணுக்குகள், ஒரு தகவல்கள். ஒரு டேட்டாவில் கேரக்டர் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், வேர்டு இருக்கலாம், அல்லது நம்பராக இருக்கலாம். அதில் பாருங்கள், ரமேஷ்ங்கிறது ஒரு வேர்டு, டெக்ஸ்ட்டு, 16ங்கிறது ஒரு நம்பர். அப்போ இது தனியாக டேட்டா. தனியாக டேட்டா மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். வெறும் 16 வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, ரமேஷ் மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ மீனிங்லெஸ். இதை ப்ராசஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது என்னதுன்னா இன்ஃபர்மேஷன், தகவல் கிடைக்கும். ரமேஷையும் 16ஐயும் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோன்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்போ இதான் இன்புட்ஸு, இதான் இன்புட்ஸு. அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? ப்ராசஸ் பண்ண பிறகு ரமேஷ் இஸ் 16 years old. அப்போ ப்ராசஸ்டு ஃபேக்ட்ஸ், ப்ராசஸ்டு டேட்டா, அதுதான் என்னது? ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல். இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார்மேட்டட் டேட்டா which allows to be utilized in a significant way. அப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரமேஷ் இஸ் 16 years oldனா அவன் ஒரு 16 வயது நிரம்பியவன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல், தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கின்றது. அடுத்த டைட்டில் டேட்டாபேஸ், தரவு தளம். தரவு தளம்னா என்ன? தரவுகள் அடங்கிய ஒரு அட்டவணை. இந்த தரவுகள் இருக்கு இல்லையா, இந்த தரவுகள் அடங்கிய ஒரு அட்டவணை. தரவு தளம், database is a repository collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. Database can be a software. அப்போ டேட்டாபேஸ்னா தரவுத்தளம்னா தரவுகள் ரிலேட்டடாக இருக்கணும். தரவுகள் ரிலேட்டடாக இருக்கணும், அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. ஒரே மாதிரியான தரவுகளாக, ஒரு குழுக்களான தரவுகளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் என்ன இருக்கும்? ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஒருவேளை மார்க்ஸ் இருக்கலாம், பிறகு அட்டண்டன்ஸ் இருக்கலாம், பிறகு அவங்களுடைய அட்ரஸ் இருக்கலாம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ஸு. அப்போ ஒரு கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்டுடைய லிஸ்ட்டு மொத்தமாக அது ஒரு டேபிளாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்டிவாக பல டேபிள்ஸ், ரிலேட்டட் டேபிள்ஸாக கலெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தரவு தளம். அப்போ ரிலேட்டட் டேட்டா அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் ஒரு எம்ப்ளாயினுடைய டேட்டாபேஸ் வரக்கூடாது. ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், அதில் இருக்கணும், மற்றது இருக்கக்கூடாது. பிறகு இந்த டேட்டாபேஸ் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம். உள்ளே இருந்து ஒரு பையனுடைய ஒரு முக்கியமான ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம், அவனுடைய பேர், அட்ரஸ் தனியாக பார்க்கலாம், அவனுடைய மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம், அவன் பாஸாக ஃபெயிலான்னு சொல்லி பார்க்கலாம். பிறகு மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேஷன்னா ஒரு பையன் புதுசாக வரான், உள்ளே அப்டேட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பையன் டிசி வாங்கிட்டு வெளியே போகிறான், அவனை டெலீட் பண்ணிக்கலாம், அந்த டேபிள்லேருந்து டெலீட் பண்ணிக்கலாம். அப்போ அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி செயல்படுகின்றது. டேட்டாபேஸ் ஒரு தரவு தளம். அடுத்த டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தமிழில் தரவு தள மேலாண்மை அமைப்பு. டிபிஎம்எஸ் இஸ் a software that allows us to create, define and manipulate database, allowing users to store, process and analyze data easily. அப்போ டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், மென்பொருள். இந்த மென்பொருள் என்ன செய்யுது அப்படின்னா புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்,
அதை டிஃபைன் பண்ணிக்கலாம், மேனுப்புலேஷன் பண்ணிக்கலாம். மேனுப்புலேஷனாக ஒருவேளை சார்ட்டிங் பண்ணிக்கலாம், நேம் ஆர்டரில் அல்ஃபபெட்டிக்கலில் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், டோட்டல் மார்க்ஸில் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மேனுப்புலேஷன் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு பையன் வாரான், அப்டேட் பண்ணிக்கலாம், அவனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பையன் டிசி வாங்குறான், அதை வந்து டெலிஷன் பண்ணிக்கலாம். பிறகு அது மட்டும் இல்லை, இந்த டேட்டாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம், அதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 40க்கு கீழே எத்தனை பேர், 100 எடுத்தவங்க எத்தனை பேர், மேக்ஸில் 100 எடுத்தவங்க எத்தனை பேர், பிலோ 35 எத்தனை மார்க்ஸ் இருக்காங்க, அப்போ அவங்க வீக் ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு அனலைசிங் டேட்டா வந்து பண்ணிக்கலாம். அப்போ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேருக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம்னா ஃபாக்ஸ் ப்ரோவும் டிபேஸும். ஃபாக்ஸ் ப்ரோவும் டிபேஸும் தான் என்னது டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள். அது வந்து டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் வந்து. அடுத்த டைட்டில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் சிறப்பு பண்பியல்புகள். என்னெல்லாம் பண்பியல்பு இருக்குது? இப்போ நம்ம தரவுத்தள மேலாண்மைனா டிபிஎம்எஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்னுடைய அதுக்கு என்னெல்லாம் பண்பியல்புகள் இருக்குது, அந்த மென்பொருளுக்கு என்ன ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது பண்பு என்னென்னா அட்டவணையில் சேமிக்கப்பட்ட தரவுகள், அதாவது டேட்டா ஸ்டோர்டு இன்டு எ டேபிள். அதாவது ஒரு டேபிளில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, அவனுடைய மார்க்ஸு, ஒருவேளை தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், வரிசையாக ஒரு 6 சப்ஜெக்டுடைய மார்க் எல்லாம் வரிசையாக ஒரு 30 ஸ்டூடெண்ட்டுக்கு வரிசையாக ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அதான் டேட்டா ஸ்டோர்டு இன்டு டேபிள்ஸ். தரவுத்தளத்தில் தரவு எப்பொழுது நேரடியாக சேமிக்கப்படுவதில்லை. தரவுத்தளத்தின் உள்ளே உருவாக்கப்பட்டுள்ள அட்டவணையில் தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் அட்டவணையில் தான், டேபிளில் தான் நீங்கள் சேமிக்க முடியும். உள்ள ஒவ்வொரு டேபிளும் ஒரு ஃபைலாக உள்ளே சேவ் ஆகிருக்கும். அட்டவணைகளுக்கு இடையே உறவுகளை ஏற்படுத்த டிபிஎம்எஸ் அனுமதிக்கிறது. இப்போ 2 அட்டவணை இருக்குது. ஒரு அட்டவணையில் கம்ப்ளீட்டாக ஒரு பையனுடைய 30 பையங்களுடைய மார்க்ஸ் இருக்குது. இன்னொரு அட்டவணையில் வந்து அந்த 30 பையங்களுடைய அட்ரஸ் இருக்குது. அப்போ அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு 2 லிங்க் பண்ணிக்கலாம், உறவுகளை மேம்படுத்திக்கலாம். இது தரவுகளை மேலும் அர்த்தமுள்ளதாகவும் தொடர்புடையதாகவும் அமைக்கிறது. அடுத்த ஒரு பண்பியல்பு மிகைமை, தேவைக்கு அதிகமானவற்றை குறைத்தல், நமக்கு தேவையானது மட்டும் உள்ளே வைக்கிறது. அதாவது ரெடியூஸ்டு ரீடெண்டன்சி. நவீன உலகில் வன்வெட்டுகளின் விலை மிகவும் குறைவு. வன்வெட்டுனா அந்த சிடி, ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி இதனுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. ஆனால் முந்தைய காலகட்டங்களில் வன்வெட்டுகள் மிகவும் விலை உயர்ந்தது. ஆகையால் தரவுத்தளத்தில் உள்ள தேவையற்ற தரவுகள் பெரிய சிக்கலாக இருந்தன. ஆனால் டிபிஎம்எஸ் தரவுகளை பிரித்தாலும் இயல்பு நிலைமையை பின்பற்றி தேவையற்ற தரவுகள் மீண்டும் இடம்பெறுவதை குறைக்கிறது. அதாவது ஏதாவது டூப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு இடம் வந்து என்ன செய்யும், மிச்சமாகும். அதனால் இடத்த வந்து குறைக்கணும், ஸ்டோரிங் கெப்பாசிட்டி வந்து குறைக்கணும். அப்போ தேவையற்ற டேட்டாஸை எடுக்கிறது அல்லது டூப்ளிகேஷன், ஒரே டேட்டாவை வந்து 2 தடவை 3 தடவை இருக்கிறது, இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம டிபிஎம்எஸில். அது முக்கியமான ஒரு பண்பியல்பு. அடுத்த தரவுகளின் நிலைத்தன்மை, டேட்டா கன்சிஸ்டன்சி. ஒரு ஸ்டேட் தரவுகளை வந்து ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் மற்றும் பராமரிக்கப்படும் நேரடி தரவின் லைவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைத்தன்மையை பராமரிப்பது ஒரு சவாலாக மாறும். ஆனால் டிபிஎம்எஸ் தானாகவே அதை கையாளுகிறது. அதாவது லைவ் அப்டேட் அப்படின்னா, லைவ் டேட்டா அப்படின்னா, ஒரு பையன் புதுசாக ஒருத்தன் சேர்றான், அப்போ சேர்த்துக்கிடணும். அதில் டேபிளில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பையனை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பையன் வந்து டிசி வாங்கிட்டு வெளியே போகிறான், உடனே அதில் வந்து டெலிஷன் பண்ண, அப்போ வந்து லைவாக ஒரு இருக்குது, நிலைத்தன்மையாக பராமரிக்கப்படுகிறது. அடுத்த ஒரு கேரக்டர் டிபிஎம்எஸ்னுடைய கேரக்டர் என்னென்னா பல பயனர்கள் மற்றும் ஒத்த அணுகுதலை ஆதரித்தல். அதாவது சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பேர் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேட்டா பேஸை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்ல போனாச்சுன்னா, முக்கியமான எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் 10th ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த 10th ரிசல்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில் உள்ள சர்வரில் உங்களுக்கு வந்து அது இருக்கும், அந்த டேட்டா பேஸ் இருக்கும். அதை ஒரே நேரத்தில் பல யூசர்ஸ், பல பேர் ஒரே நேரத்தில் அட் அ டைமில் 9 மணிக்கு எல்லாரும் பார்த்துக்கலாம்னா எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஆள் மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை உள்ளே வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸு, ஒரு 10 கிளர்க்ஸ் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. 10 பேரும் அதில் வந்து புதுசாக ஒரு பையனை சேர்க்கலாம், நீக்கலாம், அல்லது அதனுடைய நிலைத்தன்மையை பராமரிக்கலாம். அப்போ பல பயனர்களை ஒரே நேரத்தில் தரவின் மீது வேலை செய்ய அனுமதிக்கிறது.
பல பயனர்னா என்னது, மல்டி யூசர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அதில் என்ன செய்வாங்க, அதில் வேலை செய்வதற்கு அனுமதிக்கிறது. இருப்பினும் தரவின் நிலைத்தன்மையை பராமரிப்பை கையாளுகிறது. ஆனால் அதில் அந்த நிலைத்தன்மை வந்து அப்படியே கையாண்டுக்கிட்டே வரும். அடுத்தது ஒரு 5வது கேரக்டர் என்னன்னா, டிபிஎம்எஸ்னுடைய பண்பியல்பு வினவல் மொழி, கொரி லாங்குவேஜ். கொரி லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, டிபிஎம்எஸ் ஒரு எளிய வினவல் மொழியை பயனருக்கு வழங்குகிறது. இதை பயன்படுத்தி தரவு தளத்திலிருந்து தரவுகளை எளிமையாக பெறவும், சேர்க்கவும், நீக்கவும், புதுப்பிக்கவும் முடியும். வினவல் மொழினா ஒரு கொரி, அதாவது இப்போ வந்து மேக்ஸ் மார்க் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அதில் 100 எடுத்தவங்களாம் யாருன்னா மேக்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு அந்த மேக்ஸ் 100 எடுத்தவங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். டிஸ்பிளே தி மார்க்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்தோன்னா மார்க்ஸ் வந்து 100 எடுத்தவங்க எல்லாருமே அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அது வந்து அப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்து எழுதலாம். அல்லது 35க்கு கீழே ஃபெயில் ஆனவங்களாம் வேணும் அப்படின்னா எப்படி, இப்போ கண்டிஷன் எப்படி கொடுக்கணும், மார்க்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 35னா பாஸு, அப்போ வந்து லெஸ் தென் 35 அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா 34லேருந்து கீழே உள்ளவங்க எல்லாம் ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷன் ஒரு வினவல் கொடுத்து அதை அந்த மாதிரி பையங்களை நீங்கள் என்ன செய்யலாம், அதில் இந்த தரவு தளத்திலேருந்து எடுக்கலாம், அந்த தரவுகளை பெறலாம். அல்லது புதுசாக ஒருத்தனை சேர்க்கணும், ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 1001 உள்ளவனை மட்டும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஒருவேளை 1010 அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீக்கணும் அப்படின்னா 1010 ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதை நீக்கிடலாம், அதுக்கு ப்ரோக்ராம் எழுதலாம். அடுத்து புதுப்பிக்கலாம், அந்த மாதிரி புதுப்பிச்சுக்கலாம், அதாவது லைவாக அப்டேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம புதுப்பிச்சுக்கலாம். அப்போ வினவல் மொழி வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் கொரி லாங்குவேஜ். அடுத்தது 6வது ஒரு கேரக்டர்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் வந்து என்ன அப்படின்னா பாதுகாப்பு, செக்யூரிட்டி. செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா டேட்டா மீது ஒரு பாதுகாப்பு. பேங்க் வந்து டேட்டாவை கையாளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமருடைய பேங்க்கு உடைய டீட்டெயில்ஸை அவங்க செக்யூர் பண்ணணும். அதுக்கு சில பாஸ்வேர்டு அமைப்பு மூலமாகவோ அல்லது ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டு மற்றவங்க தொட முடியாத அளவுக்கோ அது செக்யூரிட்டி பண்ணிக்கலாம். டிபிஎம்எஸ் தரவின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்கிறது. அங்கீகாரமற்ற அணுகுதலில் இருந்து தரவுகளுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. அதாவது தேவையற்றவர்கள் யாராவது அணுகினால் அதுக்கு வந்து உள்ள வந்து அணுக விடாமல் பண்ணுறது. வழக்கமான டிபிஎம்எஸ்ஸில் பல்வேறு அணுகலுக்கான அனுமதியுடன் பயனர் கணக்குகளை நாம் உருவாக்க முடியும். இதனை பயன்படுத்தி பயனர் அணுகுதலை கட்டுப்படுத்தி நம்முடைய தரவுகளை எளிமையாக பாதுகாத்து கொள்ள முடியும். அதாவது சில குறிப்பிட்டதெல்லாம் பயனரை தொட விடக்கூடாது. ஒருவேளை டோட்டல் இருக்கிற அந்த முக்கியமான அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மொத்த அமௌண்ட்டு எவ்வளவு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேங்க் மட்டும் கையாளுற மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி சில அணுகுமுறையை கொடுக்கும் பொழுது அந்த தரவுனுடைய பாதுகாப்பு வந்து அதிகரிக்கிறது. டிபிஎம்எஸ் பரிவர்த்தனைகளை ஆதரித்தல் அப்படின்னா என்ன, டிபிஎம்எஸ் சப்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன். டிபிஎம்எஸ் வந்து என்ன செய்யுதுன்னா டிரான்சாக்ஷன் வந்து ஆதரிக்குது. அதாவது இப்போ வந்து கூகுள் பேயில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஒரு ரூபாயை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க, அப்போ அங்கே உங்கள் மைனஸ் ஆகுது, உள்ளே போடுறீங்க ப்ளஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனைகளை வந்து பண பரிவர்த்தனைகள் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து அது வந்து ஆதரிக்கிறது. இது நிகழ் உலக பயன்பாடுகளில் தரவு ஒருமைப்பாட்டை கையாள மற்றும் நிர்வகிக்க நம்மை அனுமதிக்கிறது. இங்கு பல்பொறியாக்கம் மல்டி த்ரெட்டிங் விரிவாக பயன்படுகிறது. அடுத்தது வந்து டிபிஎம்எஸ்னுடைய அட்வான்டேஜஸ், நிறைகள். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், டிபிஎம்எஸ்ஸின் நிறைகள் என்னெல்லாம் நிறைகள் இருக்குது. பயன்பாட்டு நிரல்களை பிரித்தல், அதாவது செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது பயன்பாட்டு நிரல்களை பிரித்தெடுத்தல். அதாவது எதெல்லாம் பயன்பாட்டு நிரல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோ அதை வந்து தனியாக பிரிக்கிறது. தரவு பிரதிகளை டூப்ளிகேஷன் அல்லது தரவு மிகைமையை குறைத்தல், மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரீடெண்டன்சி. அதாவது டூப்ளிகேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறது, அப்போ தரவு வந்து அதிகமாகிறது குறைத்தல். வினவல் மொழியை பயன்படுத்தி தரவை எளிமையாக திரும்ப பெறுதல். நமக்கு தேவையான தரவில் வந்து ஒரு கொரி கொடுத்து அதை எடுக்கிறது. அதாவது மேக்ஸ் மார்க் லெஸ் தென் 35 அதெல்லாம் வேணும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிடும். அந்த மாதிரி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் த கொரி லாங்குவேஜ், அதாவது டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணணும், கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேபிளில் இருக்கிற டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது. அடுத்த தரவை உருவாக்கும் நேரம் மற்றும் பராமரித்தலை குறைத்தல், ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம் அண்டு மெயின்டெனன்ஸ். அதாவது டெவலப்மெண்ட் டைம் வந்து குறைக்கிறது. அது எப்படி குறைக்கலாம் டெவலப்மெண்ட் டைம் அப்படின்னா, ஒரே ப்ரோக்ராமை 10ஆக பிரித்து கொடுத்துடலாம். அவன் 10 ப்ரோக்ராமர் அதை வந்து டெவலப் பண்ணாங்கன்னா குயிக்காக என்ன செஞ்சிருவாங்க, அந்த ப்ரோக்ராமை அதை வந்து குயிக்காக வந்து அதை உருவாக்கிடுவாங்க. பிறகு அதை பராமரித்தலை குறைத்தல். இது வந்து இந்த 4மே என்னது அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்.
அதாவது டிபிஎம்எஸ்ஸின் நிறைகள். அடுத்து வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள். டிபிஎம்எஸ்ல என்ன முக்கியமான கூறுகள், என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து என்னது, டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள் வந்து இருக்குது. முதல்ல வந்து யார் இருக்கா, பயனர், யூசர் இருக்காங்க. யூசர்கிட்ட இருந்து தரவை வந்து நம்ம கெட் பண்ணுறோம். அதாவது பயனர்கிட்ட இருந்து நம்ம தரவை கெட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் எடுத்தாச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அவங்களுடைய டேட்டா, அவங்க தான் பயனர், அவங்களோட டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணுறோம். கெட் பண்ணி அதை வந்து நம்ம மென்பொருளில் வந்து சாஃப்ட்வேர், மென்பொருள்னா சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரில் வந்து மூலமாக ஹார்ட்வேரில் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். நல்லா கவனிங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் இதில் வந்து என்னெல்லாம் வருது, 1 வந்து பயனர், 2 மென்பொருள், 3 ஹார்ட்வேர், அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டேட்டா, தரவு, அடுத்தது என்னது, தரவு தள அணுகல் மொழி, டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜஸ், அதுக்கு முக்கிய தரவுத்தளத்தை நம்ம வந்து அணுகுவதற்கான மொழிகள். அடுத்தது ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ், வழிமுறைகள், செயற்கூறுகள். அதை என்ன செய்கிறோம்னா பயனர்கிட்ட இருந்து நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணி மென்பொருள் மூலமாக அட்டவணையாக ஹார்ட்வேரில், அதாவது வன்பொருளில் வந்து சேமிக்கிறோம். சேமித்து வச்சதை நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் மூலமாக, அதாவது அந்த லாங்குவேஜ் மூலமாக, இந்த சாஃப்ட்வேர் மூலமாக குறிப்பிட்ட வழிமுறைகள், செயற்கூறுகள் எழுதி அதில் உள்ள டீட்டெயில்ஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம், அல்லது உள்ளே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னது ஒரு முக்கியமான டேட்டாபேஸு னுடைய கூறுகள். டிபிஎம்எஸ்னுடைய கூறுகள் மொத்தம் எத்தனை இருக்குது, பயனர் 1, டேட்டா 2, சாஃப்ட்வேர் 3, ஹார்ட்வேர் வன்பொருள் 4, டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜஸ், தரவுத்தள அணுகல் மொழி 6, அடுத்து வழிமுறைகள், செயற்கூறுகள் வந்து 7. மொத்தம் இந்த டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள் உள்ளன. அப்போ ஹார்ட்வேர்னு சொல்லும்போது என்னெல்லாம் வருது, அதில் ஹார்ட்வேர்னா அந்த கம்ப்யூட்டரு, அதில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, கீபோர்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அது என்னது ஹார்ட்வேரில் வந்துடுது. மென்பொருள்னா இது இப்போ வந்து ஏற்கனவே படித்தோம். டிபிஎம்எஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா டிபேஸு, ஃபாக்ஸ் ப்ரோ. அப்போ அதுதான் என்னது மென்பொருள். அப்போ அந்த மென்பொருள் மூலமாக, டிபிஎம்எஸ் மூலமாக, டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் நினைச்சிங்க ஹார்ட்வேரில் தரவுகளை சேமிக்கிறீங்க. தேவையான பொழுது அந்த தரவுத்தள அணுகல் மொழி, அதாவது கொரி லாங்குவேஜ், இந்த மாதிரி அணுகல் மொழியை பயன்படுத்தி நம்ம அந்த டேட்டாவை எடுக்கிறோம். அல்லது அந்த ஃபாக்ஸ் ப்ரோ மூலமாகவோ அல்லது முக்கியமான லாங்குவேஜஸ் மூலமாகவோ வழிமுறைகளோ செயற்கூறுகளோ எழுதி, ப்ரோக்ராம்ஸ் எழுதி, அதை நிரல் எழுதி நம்ம வன்பொருளில் இருக்கிற அட்டவணையில் இருக்கிற அந்த டேட்டா டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்வாங்க, மென்பொருள் மூலமாக டேட்டா வந்து ஹார்ட்வேரில் சேமிப்பாங்க. அந்த ப்ரோக்ராமர் வந்து அதில் உள்ள டீட்டெயில்ஸை, தேவைப்பட்ட டீட்டெயில்ஸை எடுத்து கஸ்டமருக்கு வந்து என்ன செய்வார், ரீப்ரொடியூஸ் பண்ணுவார். அப்போ இது வந்து என்னது காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள். அடுத்து வந்து டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர், தரவுத்தள அமைப்பு. தரவுத்தள அமைப்புனா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டேட்டாபேஸ்ன்னு சொன்னோம், டேபிள்னு சொன்னோம்ல, பாருங்கள் இதுதான் டேபிள், ஒரு சிம்பிள் டேபிள். இதில் வந்து டேபிள் ஹெட்டிங் என்னெல்லாம் இருக்குது, ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்குது, ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸு, ஸ்டூடெண்ட் செக்ஷன். அப்போ இதெல்லாம் என்னது, இதுக்கெல்லாம் என்ன பேர், அந்த இது மொத்தமாக இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்டவணை உறவுகள். அதாவது தரவுத்தள அமைப்புக்கு வந்து ஆங்கிலத்தில் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டோட்டலாக இந்த அமைப்புக்கு என்ன பேருனா அட்டவணைன்னு சொல்லலாம், அல்லது உறவுகள்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் டேபிள் ஆர் ரிலேஷன் சொல்லலாம். அடுத்தது வந்து இதில் ஒரு இந்த எல்லோ கலர் ரோ மட்டும் இருக்கா, இந்த ரோக்கு என்ன பேர் அப்படின்னா இது ரோன்னு சொல்லுவோம், டப்புள்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம டப்புள்ஸ் படித்தோம்ல, டப்புள்னா ரோ. அப்போ இந்த ரோக்கு வந்து டப்புள் அல்லது வரிசை என்று பெயர், அது ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் வித்யா. இதில் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் தான் பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. பிரைமரி கீனா என்னது, முதன்மை திறவுகோல். இப்போ வந்து ஒரு கண்ணன் வந்து ஒரு 2 பேர் இருக்கலாம் ஒரு கிளாஸில், அல்லது ராமகிருஷ்ணன் வந்து 2 பேர் இருக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட் நம்பர் 2 பேர், ஒரே நம்பரில் 2 பேர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் தான் பிரைமரிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 1101 அது யூனிக்காக ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணுது, யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் ரெக்கார்டு. அப்போ 1103 யூனிக்காக இந்த ரெக்கார்டை என்ன செய்யுது, அதை ஐடென்டிஃபை பண்ணுது, டோட்டலாக இந்த ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணுது. அப்போ இது வந்து இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து எதுக்கு வச்சுக்கிடுவாங்க, அவங்க ஒரு பிரைமரி கீயாக முதன்மை திறவுகோலாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து டேபிள் ஹெட்டிங் இருக்குல்லையா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பண்புக்கூறு ஆர் நெடுவரிசை, அதாவது ஆட்ரிபியூட் ஆர் காலம். இது வந்து காலம் சொல்லலாம் அல்லது நெடுவரிசைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து எஸ்டியூ நேமு, எஸ்டியூ ஏஜ், இதை வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபாக்ஸ் ப்ரோலாம் எடுத்திங்கன்னா இதுக்கு என்ன பேர், இது ஃபீல்டு நேம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஓனுக்கு என்ன பேர், இது எஸ்டியூ நம்பர் வந்து இது ஒரு ஃபீல்டு நேம், இது ஒரு ஃபீல்டு நேம், மொத்தம் 1 2 3 4 5 ஃபீல்டு நேம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து காலம் சொல்லலாம், ஃபீல்டு நேம் சொல்லலாம், பிறகு ஆட்ரிபியூட் சொல்லலாம். என்ன அப்போ வந்து ஆட்ரிபியூட்னா தமிழில் வந்து பண்புக்கூறு, காலம்னா நெடு வரிசை. அப்போ வந்து தரவுத்தள அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. எப்படி ஒரு அட்டவணையாக இருக்குது. ஒவ்வொரு அட்டவணையும் ரோவாலையும் காலமாலையும் இணைக்கப்பட்டுகிறது. ரோவும் காலமும் சேர்ந்ததான் என்னது, ஒரு அட்டவணை அல்லது ஒரு உறவுகள், ரிலேஷன் டேபிள். அடுத்து வந்து டேட்டா மாடல், தரவு மாதிரி. தரவு மாதிரி முழுமையான செயல்பாட்டிற்கு பிறகு ஒரு மென்பொருளில் இருந்து தரவு எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை விளக்குகிறது. தரவு மாதிரி முழுமையான செயல்பாட்டிற்கு பிறகு ஒரு மென்பொருளில் இருந்து தரவு எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை விளக்குகிறது. அதாவது முழுமையான செயல்பாடுனா டேட்டா என்ட்ரி பண்ணி உள்ளே சேமிச்சிட்டோம், ஒரு அட்டவணையை சேமிச்சாச்சு. அப்போ நீங்கள் ஒரு மென்பொருள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக தரவை வந்து பெறுவதை விளக்குகிறது. இது சிக்கலான நிகழ்வுலக தரவு சேகரிக்கும் சூழலை எளிமையாக்குறது. அப்போ இந்த மாதிரி டேட்டா மாடல் வந்து தரவை சேகரிக்கும் சூழலை கூட என்ன செய்யுது, எளிமை ஆக்குகிறது. ஒரு தரவு சேமிக்கிறதா என்ன, ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டா வேணும்னா நீங்கள் எங்கே போகணும், ஸ்கூலுக்கு போகணும். ஒரு ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயினுடைய டேட்டா சேகரிக்கணும்னா எங்கே போகணும், ஒரு ஆஃபீஸ்க்கு போய் அவங்க எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சேலரி என்னன்னு சொல்லி கேதர் பண்ணணும். அப்போ அந்த சேகரிக்கும் சூழலை இந்த தரவுத்தள மாதிரிகள் எளிமையை ஆக்குகின்றன. தரவு மாதிரி முக்கிய நோக்கம் இறுதி மென்பொருள் அதன் முழுமையான உருவாக்கத்திற்கு பிறகு எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஒரு மாதிரியை தருகிறது. அதாவது தரவு மாதிரி டேட்டா மாடல் வந்து அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அந்த ஒரு நம்ம தயாரிக்கிற ஒரு சாஃப்ட்வேர், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் வந்து முழுமையான உருவாக்கத்திற்கு பிறகு, அதாவது நம்ம அந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணி எழுதி முடித்த பிறகு அது எப்படி இருக்கணும் என்கிற மாதிரியை இது காட்டுகிறது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா. தரவு மாதிரி வந்து மொத்தம் 3 பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல், தரவு மாதிரியின் வகைகள். என்ன டைப்ஸ்லாம் டேட்டா மாடலில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைரார்கிக்கல் மாடல், படிநிலை தரவுத்தள மாதிரி. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த 5 மாதிரியும் இப்போ பார்க்க போகிறோம். உறவு நிலை, ரெண்டாவது வந்து உறவு நிலை தரவுத்தள மாதிரி, ரிலேஷனல் மாடல். தேர்ட் ஒன் வந்து வலையமைப்பு தரவுத்தள மாதிரி, நெட்வொர்க் மாடல். ஃபோர்த் ஒன் இஆர் தரவுத்தள மாதிரி, என்டிட்டி, ஈனா என்டிட்டி, ஆர்னா ரிலேஷன்ஷிப் மாடல். 5 வந்து பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி. இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி, ஆப்ஜெக்ட் மாடல். இது வந்து 5வது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைரார்கிக்கல் மாடல், படிநிலை மாதிரி. படிநிலை மாதிரினா என்ன, இது ஐபிஎம் ஆல் தகவல் மேலாண்மை அமைப்பு, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போல உருவாக்கப்பட்டது. அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு தகவல் அமைப்பு, மேலாண்மை அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரியில் தரவு எளிமையான மரக்கிளை அமைப்பில் குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா மரக்கிளை அமைப்பில் இருக்கும். மரக்கிளை அமைப்பு பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும், கீழே வந்து ஒரு அடிமரம் இருக்குது, அதில் ஒரு ஸ்டம்ப்பு போகுது, அது ஒரு 3 பிரான்ச்சாக பிரியும். அதில் ஒவ்வொரு ஸ்டம்பும் மறுபடியும் 3 பிரான்ச்சோ 4 பிரான்ச்சாவோ பிரியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது வந்து எப்படி இருக்கும்னா 1 to many-யாக இருக்கும். அதாவது 1 வந்து பல உறவு நிலையை குறிக்கும். ஒரு பேரண்ட் இருக்கும், அந்த பேரண்ட்டுக்கு வந்து ஒரு 3 சைல்டோ 4 சைல்டோ, அந்த மாதிரி ஒரு உறவு நிலையை குறிக்கிறது. அதாவது பெற்றோர் குழந்தை உறவு நிலை, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் இருப்பார், அதாவது ஒரு சைல்டுக்கு ஒரு பெற்றோர் மட்டும் இருப்பார். ஆனால் ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்கலாம். ஒரு பெற்றோருக்கு என்ன செய்யலாம், பல குழந்தைகள் இருக்கும். ஆனால் ஒரு குழந்தைக்கு பல பெற்றோர் இருக்க முடியாது. அந்த மாதிரி இது முக்கியமாக ஐபிஎம் தலைமை கணிப்பொறியில் பயன்படுகிறது. இங்கே எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷனுடைய தலைமை கணிப்பொறியில் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன். ஸ்கூல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்கூல் வந்து ஒரு ஃபீல்டு நேம், இது ஒரு ஃபீல்டு நேம். ஸ்கூலில் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், கோர்ஸு, ரிசோர்ஸஸ். இதில் அப்போ வந்து ஸ்கூல் தான் என்னது, இதுதான் பேரண்ட்டு. இந்த பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு இருக்காங்க, 2 சைல்டு. ஆனால் இந்த சைல்டுக்கு வந்து 2 பேரண்ட் இருக்கா மேலே இல்லை,
இதுக்கு சைல்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான். அது மாதிரி எது ஸ்கூலு. ரிசோர்ஸுங்கிற சைல்டுக்கு ஒரே பேரண்ட். இதே மாதிரி பாருங்கள் கோர்ஸ் இருக்கு இல்லையா, கோர்ஸுக்கு அடுத்த 2 சைல்டு இருக்குது பாருங்கள், கோர்ஸுக்கு வந்து அடுத்த 2. இந்த மாதிரி ஒரு படிநிலையில் நீங்கள் ஃபீல்டுனுடைய அமைப்பை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ஹைரார்கிக்கல் மாடல், அதுக்கு பேர் படிநிலை மாதிரி. இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் அந்த ஃபீல்டு டேபிள் ஹெட்டிங் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸ்டூடெண்ட் நம்பர் நேம்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹெட்டிங் வந்து இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அதாவது ஃபீல்டு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேர், ஹைரார்கிக்கல் மாடல்னு சொல்லி பேர். அடுத்து வந்து ரிலேஷனல் மாடல், உறவுநிலை தரவுத்தள மாதிரி. உறவுநிலை தரவுத்தளை மாதிரி அப்படின்னு சொல்லி ரிலேஷனல் மாடல்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரிலேஷனல் மாடல் டேட்டாபேஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் பை இஎஃப் கோட் இன் 1970. ஒன் வேர்ட் கொஸ்டின். இது முதல்ல யார் வந்து ப்ரொபோஸ் பண்ண அப்படின்னா இஎஃப் கோட் அப்படிங்கிறவர் ப்ரொபோஸ் பண்ணார். வருஷம் வந்து 1970 இதை வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணார். இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் 3 டேபிள் இருக்குது. இதில் நம்ம வந்து அட்டவணைன்னு சொல்லி பார்த்தோம்ல, அட்டவணை தான் என்னது டேட்டாபேஸ். இப்போ வந்து 3 டேபிள் இருக்குது. இதில் ஒரு டேபிள் என்னெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனிங்க. ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி இருக்குது, அது ஸ்டூடெண்ட் நம்பர், அப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட்டுடைய நேம்கள் இருக்குது, பெயர்கள் இருக்குது, ஏஜஸ் இருக்குது. ஆனால் அடுத்ததில் இன்னொரு இதில் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடியும் நேம் இருக்குது. நேம் வந்து என்ன நேம்னா இது வந்து அவங்க படிக்கக்கூடிய பாடத்தினுடைய பெயர். இது வந்து சப்ஜெக்ட் நேம். இது வந்து இந்த நேம் கிடையாது, இது சப்ஜெக்ட் நேம் இருக்குது. ப்ளஸ்ஸு டீச்சருடைய பேர் இருக்குது. C++ வந்து யார் எடுக்க, PHP யார் எடுக்க, பைத்தான் யார் எடுக்குன்னு சொல்லி டீச்சர்ஸ்னுடைய நேம்ஸும் இருக்குது. இன்னொரு டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடியும் இருக்குது, சப்ஜெக்ட் ஐடியும் இருக்குது, அடுத்தது மார்க்ஸும் இருக்குது. நல்லா கவனிங்க. ஸ்டூடெண்ட்டினுடைய ஐடினா இந்த 1 இருக்கா, 1 யார், மலர் 17. இந்த நபர் வந்து சப்ஜெக்ட் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க, 1, இங்கே 1 கொடுத்துருக்கா, இந்த 1. அப்போ இது யார், இது என்ன சப்ஜெக்ட்டு, C++, எடுத்த டீச்சர் கண்ணன். அப்போ இந்த C++ வந்து இந்த மலருங்கிற ஸ்டூடெண்ட் எத்தனை மார்க் எடுத்திருக்கா, 92. அந்த டீச்சர் யார், கண்ணன். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக்கிடுது. அதான் ரிலேஷனல் மாடல். பாருங்கள் 3 டேபிள் இருக்குது. அதை ரிலேட் பண்ணுறது எது ரிலேட் பண்ணுது, இந்த ஐடி தான் ரிலேட் பண்ணுது. பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும் நம்ம கொடுக்கும்போது அது அந்த டேபிள் வந்து ரிலேஷன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கோடிங் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, உறவு நிலை தரவுத்தள மாதிரி, ரிலேஷனல் மாடல் என்று பெயர். அடுத்தது நெட்வொர்க் மாடல், வலையமைப்பு மாதிரி. ஏற்கனவே நம்ம ஹைரார்கிக்கல் மாடல் பார்த்தோம் இல்லையா, ஒரு பேரண்ட்டுக்கு 2 சைல்டுன்னு பார்த்தோம். இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். லைப்ரரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், இப்போ இந்த இந்த அமைப்பு நீங்கள் பாருங்கள், இந்த செட்டப் மட்டும் பாருங்கள். எதை பார்க்க போகிறீங்க, ஸ்கூலு, லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். இது வந்து எந்த மாடலில் இருக்குன்னா ஹைரார்கிக்கல் மாடலில் இருக்குது. அதே இதை நீங்கள் இதை கவனிங்க கொஞ்சம், லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம், ஸ்டூடெண்ட், இந்த 4 கவனிங்க. கவனிக்கும் போது அது வந்து நெட்வொர்க் மாடலில் இருக்குது. அதாவது வலையமைப்பு மாதிரி. எப்படின்னா இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சைல்டு. இந்த சைல்டுக்கு எத்தனை பெற்றோர் இருக்காங்க, 3 பெற்றோர் இருக்காங்க. அதாவது இது எப்படி இந்த அமைப்பு எப்படி வருது பாருங்கள். ஒரு ஸ்கூலில் வந்து என்னெல்லாம் இருக்கும், லைப்ரரி இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், ஸ்டாஃப் ரூம் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லைப்ரரிக்கும் போவார், ஆஃபீஸ்க்கும் போவார், ஸ்டாஃப் ரூமுக்கும் போவார். ஓகே தானா. அப்போ இதுதான் என்னது, இது என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நெட்வொர்க் மாடல் இருக்குது. அதாவது ஒரு பெற்றோர் முனையத்தினுடைய குழந்தை. அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் த டேட்டா. இது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், டேட்டா வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு, நெட்வொர்க் மாடல் தரவுத்தள மாதிரிக்கு. ஒரு பெற்றோர் முனையத்துடைய குழந்தை எது, ஸ்டாஃப் ரூம் வந்து திஸ் சைல்டு ஹேஸ் 1 பேரண்ட் நோட். இது பாருங்கள், இந்த இதுக்கு வந்து பேரண்ட் எத்தனை இருக்காங்க, ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்காங்க. ஆனால் இந்த சைல்டுக்கு பாருங்கள் 3 பெற்றோர் முனையதை உடைய ஸ்டூடெண்ட். அதாவது ஸ்டூடெண்ட் ஹேஸ் 3 பேரண்ட் நோட். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எத்தனை பேரண்ட் இருக்காங்க, 3 பேரண்ட் இருக்காங்க. அப்போ இதுதான் என்னது, நெட்வொர்க் மாடல். இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அதுக்கு என்ன பேர், நெட்வொர்க் மாடல். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன மாடல், ஹைரார்கிக்கல் மாடல். ஒரு சைல்டுக்கு பல 3 ஒன்றுக்கு மேற்பட்ட பேரண்ட் இருக்கமானால் அதுக்கு என்ன பேர், நெட்வொர்க் மாடல், வலையமைப்பு மாதிரி. அடுத்த முக்கியமான ஒரு மாதிரி என்ன அப்படின்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ER மாடல். தமிழில் வந்து ER தரவுத்தள மாதிரி, ER தரவுத்தள மாதிரி. இந்த தரவு மாதிரியில் பொருளை உருப்படியாகவும் அதன் பண்புகளை பண்புக்கூறுகளாகவும் பிரித்து உறவு நிலை உருவாக்கப்படுகிறது.
1976 சென் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி தரவு தளத்திற்கான கருத்து வடிவமைப்பை உருவாக்க பயன்படுகிறது. இது வந்து ஒரு கருத்து வடிவமைப்பை உருவாக்குது. ஆக்சுவலாக இது என்ன செய்யுது, இந்த ER மாடல் ஒரு கருத்து வடிவமைப்பை உருவாக்க பயன்படுகிறது. தரவின் விளக்கப்படத்தை வடிவமைக்க மிகவும் எளிமையாக உள்ளது. இதனுடைய விளக்கப்படம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ER மாதிரியை கொண்டு நிரலர் அமைப்பை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதை கொண்டு ஒரு ப்ரோக்ராமர் வந்து இந்த டேட்டாபேஸ் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நினைஞ்சுக்கலாம், புரிஞ்சு கொள்ளலாம். செவ்வகம் உருப்படிகளை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு டாக்டர் பேஷண்ட். இப்போ வந்து டாக்டர் பேஷண்ட் தான் என்னது, உருப்படிகளை குறிக்கிறது. இது வந்து ஒவ்வொரு உருப்படிகளை குறிக்கிறது. அடுத்தது நீள்வட்டம் பண்புக்கூறுகளை குறிக்கிறது. நீள்வட்டம் அந்த ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, அது வந்து பண்புக்கூறுகளை குறிக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து டிஐடி டி நேம். இது யாருடைய பண்புக்கூறுகள், டாக்டர்ஸ்னுடைய பண்புக்கூறுகள். அதாவது டாக்டருங்கிறது ஆக்சுவலாக அது என்னது, ஒரு டேபிளினுடைய பேர். பேஷண்ட் வந்து அடுத்த டேபிள். டாக்டர் டேபிளில் என்னெல்லாம் இருக்குது, டிஐடி டாக்டர் ஐடி டாக்டர் நேம் இருக்குது. பேஷண்ட்னுடைய இதில் என்ன இருக்குது, பேஷண்ட் ஐடி பேஷண்ட் நேம் இருக்குது. அப்போ இது 2 டேபிளாக இருக்குது. ஓகே தானே. எடுத்துக்காட்டாக டிஐடி டி நேம் பிஐடி பி நேம் பண்புக்கூறுகள் பண்பியல்புகளை விளக்கிறது. அப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பேர், பண்புக்கூறுகள். டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கு என்ன பேர், அது வந்து ஒரு உருப்படிகள். 2 அட்டவணையாக அங்கே இருக்குது. ஒவ்வொரு உருப்படியும் தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்ட தரவின் முக்கிய பகுதியாகிறது. டைமண்ட் ER படங்களின் உறவு நிலையை குறிக்கிறது. இது வந்து 2க்கும் உள்ள உறவு நிலை வந்து எது குறிக்குன்னா இந்த டைமண்ட் பாக்ஸ் தான் குறிக்கும். 2 பேருக்கு என்ன உறவு, டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கு என்ன உறவுனா டயகனைசைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரை எதுக்கு அணுவாங்க, தன்னை டயகனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வருவாங்க. எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சோதித்தறியுங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. அல்ல அது இல்லைன்னா பேஷண்ட்டு தனியாக இருப்பார், டாக்டர் தனியாக இருப்பார் இல்லையா. அப்போ இதுதான் என்னது, அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதான் இது இந்த மாதிரி எழுதுறதுக்கு பிறகு தான் தரவுத்தள மாதிரி, ER தரவுத்தள மாதிரி, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் முக்கிய பகுதியாகிறது. டைமண்ட் ER படங்கள் உறவு நிலை குறிப்பிடுது. தான் உறவு நிலை குறிப்பிடுது. என்ன உறவு, டாக்டர் பேஷண்ட் உறவுங்கிற குறிக்கிறது. எடுத்துக்காட்டு டாக்டர் பேஷண்ட்டை பரிசோதனை செய்கிறார். அப்போ வந்து பேஷண்ட் வந்து டாக்டரால் டயக்னைசைஸ் பண்ணப்படுகிறார், ஒரு பரிசோதனை செய்யப்படுகிறார். அப்போ இந்த டயக்னைசிஸ் மாடலில் உங்களுக்கு இது ஒரு தனி அட்டவணையாக இருக்குது, இது ஒரு தனி அட்டவணையாக இருக்குது. 2 அட்டவணையும் இந்த டயக்னைசிஸ்ங்கிற ஒரு இதில் வந்து 2மே இணையுது. அது ER மாதிரி. அடுத்தது முக்கியமான ஒரு மாதிரி என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல்னா பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி. பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஹேஸ் த ஆட்ரிபியூட் ரேடியஸ். சர்க்கிள் இருக்குது, அதுக்கு வந்து என்ன இருக்குது, ரேடியஸ் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக இருக்குது. அடுத்த ரெக்டாங்கிள் ஹேஸ் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத். ரெக்டாங்கிள்னு சொல்லி ஒரு அடுத்த ஒரு செயற்கூறு இருக்குது. அது இதெல்லாம் செயற்கூறுகள். அதில் லென்த்தும் பிரெத்தும் உனக்கு இருக்குது. 2மே ஆட்ரிபியூட்ஸ், பண்பியல்புகள்னு சொல்லுவாங்க. பண்பியல்புகள் ரெக்டாங்கிள் பார்க்கணுன்னா லென்த்தும் பிரெத்தும் இல்லையா, அதான் பண்பியல்புகள். ட்ரையாங்கிள் ஹேஸ் த ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் அண்ட் ஹைட். பேஸும் ஹைட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது, ட்ரையாங்கிள்னு பேர். தி ஆப்ஜெக்ட் சர்க்கிள், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் இன்ஹெரிட் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் ஷேப். இது இந்த 3மே. அப்போ வந்து சர்க்கிள் வந்து ஒரு கிளாஸு, ரெக்டாங்கிள் வந்து ஒரு கிளாஸு, ட்ரையாங்கிள் வந்து ஒரு கிளாஸு. இந்த 3 கிளாஸும் ஷேப்புங்கிற கிளாஸுக்கு வந்து சைல்டாக இருக்குது. அதான் பேர். இதுக்கு பேர் தான் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது, கொண்டிருத்தல். அதாவது என்ன அப்படின்னா சர்க்கிளுக்கும் கெட் ஏரியா உண்டு, கெட் பெரிமீட்டர் உண்டு. கெட் ஏரியா என்னது, பரப்பளவு, பெரிமீட்டர்னா சுற்றளவு உண்டு. ரெக்டாங்கிளுக்கும் என்ன உண்டு, கெட் ஏரியா உண்டு, பெரிமீட்டர் உண்டு. ட்ரையாங்கிளுக்கும் என்ன இருக்குது, கெட் ஏரியா இருக்குது, கெட் பெரிமீட்டர். அப்போ வந்து இது வந்து காமன் டு ஆல், அது காமன் பிளாட்ஃபார்ம், காமன் இன்டர்ஃபேஸ் டு சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். அப்போ ஷேப்பு தான் என்னது, இது வந்து பேரண்ட்டு, இதெல்லாம் என்னது அதனுடைய சைல்டு. அப்போ வந்து ஒரு சைல்டு வந்து என்ன செய்யுதுன்னா பேரண்ட்டினுடைய ஆட்ரிபியூட்ஸையும் கொண்டு இருக்குது. ஆனால் இந்த சைல்டுக்கு வந்து இதுக்கு வந்து இந்த ஷேப்புக்கு வந்து இதனுடைய ஆட்ரிபியூட்டை கொண்டு இருக்காது. இந்த சர்க்கிள்ங்கிறது இதனுடைய ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய இந்த 2 செயற்கூறுகள், ஆட்ரிபியூட்ஸ்னால் செயற்கூறுகள் மற்றும் மாறிகள். இந்த செயற்கூறுகள் வந்து இந்த சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஷேப் வந்து என்ன, எதை யூஸ் பண்ண முடியாது, ரேடியஸ் யூஸ் பண்ண முடியாது. பேரண்ட் வந்து சைல்டுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, ஆனால் சைல்டு வந்து பேரண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது மரபுரிமம், தமிழில் வந்து மரபுரிமம். அப்போ இந்த மாதிரி ஒரு மாடலில் நீங்கள் எழுதுறதுக்கு பேர், ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் மாடல், பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி. அப்போ தரவுத்தள மாதிரிகள் பார்த்தோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ் பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ் பயனர்களின் வகைகள். யாரெல்லாம் டிபிஎம்எஸ்ஸை யூஸ் பண்ணுவ, யாரெல்லாம் டிபிஎம்எஸ்ஸை
பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், தரவுத்தள நிர்வாகிகள். தரவுத்தளத்தை நிர்வாகம் செய்கிறவங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டிபிஏ இஸ் த ஒன் ஹூ மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அவங்க தான் கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையே அவங்க என்ன செய்வாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. டிபிஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டேக்ஸ் கேர் ஆஃப் தி செக்யூரிட்டி ஆஃப் த டிபிஎம்எஸ். அவங்க தான் அந்த டிபிஎம்எஸ் அதில் உள்ள தரவுகளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். அப்போ வந்து மேனேஜிங் தி லைசன்ஸ் கீ, யாருக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கலாம் அவங்க தான் என்ன செய்வாங்க, தீர்மானம் பண்ணிப்பாங்க. மேனேஜிங் யூசர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆக்சஸ் எக்ஸெட்ரா. யார் வந்து அவங்க அதான் என்ன செய்வாங்க, புது யூசர் யார் வர அவங்களுக்கு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது, யார் யார் எதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானம் எடுக்கிறதுலாம் யார், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், தரவுத்தள நிர்வாகிகள். ரெண்டாவது யூசர் டிபிஎம்எஸ் யூசர் யாருன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். மென்பொருள் உருவாக்குபவர்கள். யார் வந்து சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்களோ அவங்க தான் என்னது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது மென்பொருள் உருவாக்குபவர். திஸ் யூசர் குரூப் இஸ் இன்வால்வ்ட் இன் டெவலப்பிங் அண்ட் டிசைனிங் த பார்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். இவங்க செக்யூரிட்டி பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், அதை மேனேஜ் பண்ணலாம் கவலைப்பட வேண்டாம், இவங்க உருவாக்கினா போதும். சாஃப்ட்வேர் வந்து அந்த டிபிஏ, அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்டி 4 ப்ரோக்ராமர் இருக்காங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமருக்கு டெலிஷனுக்குள்ளே ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ப்ரோக்ராமருக்கு அப்டேஷனுக்குள்ளே ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ப்ரோக்ராமுக்கு ஷார்ட்டிங் பண்ணுறதுக்குள்ளே ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க. அந்தந்த நிரல் டெவலப் பண்ணுறதுல மட்டும் அவங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிட்டா போதும், மற்ற எதுவுமே அவங்க செய்ய வேண்டாம். அப்போ அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லி பேர். அப்போ வந்து இவங்க வந்து ரெண்டாவது யூசர் எதுக்கு, டிபிஎம்எஸ் பயனரின் வகைகளுக்கு. மூணாவது வந்து எண்ட் யூசர், இறுதிநிலை பயனர். இறுதிநிலை பயனர்னா யாருன்னா நம்ம தான். ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ், வெப் ஆர் மொபைல், ஸ்டோர் யூசர் டேட்டா. Applications are programmed in such a way that they collect user data and store the data on DBMS systems running on their server. End users are the one who store, retrieve, update and delete data. End user நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதில் உள்ள டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம், உள்ளதை ரிட்ரீவ்னா எடுத்துக்கலாம், உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு டேட்டா உள்ளே சேமிக்கணும் சேமித்து வச்சுக்கலாம், அப்டேஷன் பண்ணிக்கலாம், ஒன்று டெலீட் பண்ணிக்கலாம் அல்லது ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அப்டேஷன் பண்ணிக்கலாம். அப்போ எண்ட் யூசர் தான் இறுதி நிலை பயனர். அவங்க வந்து இதை அந்த ப்ரோக்ராமர் எழுதினதை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பயனர். அடுத்த டேட்டாபேஸ் டிசைனர், தரவுத்தள வடிவமைப்பாளர். இவங்க வந்து டேட்டாபேஸை டிசைன் பண்ணுவாங்க. இப்போ தரவுத்தள மாதிரி பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த தரவுத்தள மாதிரிலாம் போட்டால் இந்த ப்ரோக்ராம் செட் ஆகும்னு சொல்லி டிசைன் பண்ணக்கூடிய ஒரு நிபுணர்கள். They are responsible for identifying the data. டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டு பி ஸ்டோர்டு இன் டு த டேட்டாபேஸ், அதாவது டேபிளில் வந்து சேமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாலாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர், அவங்க வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்க. டேபிள் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி, ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுனா ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் ஐடி, பிறகு மார்க்ஸ்னால் மார்க்ஸு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க டிசைன் பண்ணுவாங்க. யார், டேட்டாபேஸ் டிசைனர். அப்போ வந்து they are responsible for identifying the data to be stored in the database, for choosing appropriate structures to represent and store the data. எந்த வடிவில் டேட்டா வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும், எந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணால் இது ஈஸியாக இருக்கும், இந்த வகையான டேட்டா வந்து எந்த ஸ்ட்ரக்சரில், ரிலேஷனல் மாடலில் பண்ணணுமா அல்லது இஆர் மாடலில் பண்ணணுமான்னு சொல்லி அவங்க எந்த மாடலோ அந்த மாடலை செட் பண்ணுவாங்க. அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாடலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் மாடல் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாடலில் டிசைன் பண்ணுறவங்க, அந்த டேட்டாபேஸை ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறவங்க, அந்த ஃபீல்டு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறவங்க தான் யார், தரவுத்தள வடிவமைப்பாளர்கள், டேட்டாபேஸ் டிசைனர். That's all students. Thanks for watching.